ஏமா யார் நீங்க? நீங்க யாரு? உங்களை பார்க்கும்போது நடிகை மாதிரி நடிகையா? எங்க நீங்க ஹீரோயினியா? நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசைங்க, உண்மையிலே ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, ஒரு ஹீரோயினியை பார்க்கணும்னு. சரிங்க, உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், அவர் நினைவுல அன்னைக்கு அவரோட படமா டிவில போடுவாங்க. அதே மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், அன்னைக்கு டிவில அவர் படமா போடுவாங்க. தெரியாம தான் கேக்குறேன், ஒருவேளை இந்த சைலா செத்து போச்சுன்னு வச்சுக்கவே, அன்னைக்கு டிவில சைலா படமா போடுவாங்களா? டிவில போட மாட்டாங்களா? இல்ல ஒருவேளை இந்த மியா கலிப்பா செத்து போச்சா நிலைமை என்னடா? என்னமா? சரிம்மா, உங்க பேர் என்ன? ஹீரோயினி உங்க பேர் என்ன? சிம்ரனா? இந்த விஜய் ஜோடியா படம் தெரியாத யாரு? சிம்ரனா? உட்காருங்க, நிக்கிற கூடாது. சிம்ரன் நீங்க சிம்ரனா? சிம்ரன் நீ உட்காரு. சார் டாக்டர் அங்க போறேன். நமது கிராமத்தின் சார்பாகவும் இங்கே நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பக்கமலை சார்பாகவும் மைசூர் சார்பாகவும் பக்கமலை சார்பாகவும் எல்லாரும் கிராமத்தின் சார்பாகவும் பக்கமல்லி சார்பாகவும் மைசூர் சார்பாகவும் நீங்க எல்லாரையும் தாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கிராமதி சார்பாகவும் பூசாரி சார்பாகவும் பக்கமல்லி சார்பாகவும் யாரு? ஆமா, எப்படி முரட்டு சார் பணம் பாருங்க எப்படி சிம்ரன் இருங்க. சிம்ரன் நாங்க போட்டு விட்டுக்கல இருங்க. சிம்ரன் சிம்ரன் அடுத்து எந்த படம் நடிக்க? நமது கிராமத்துக்கு வருகை வந்திருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பூசாரி சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் நீ யாம ஆர்வம் சார்பாகவும் நமது மலர்மலை கிராம சேவா நான் போய் நாய் கட்டிக்கிட்டு வச்சுக்க, அங்க ஒரு ஆள் ஐடியா சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன பிறந்த கூட விட மாட்டியா? நீ சிம்ரன் முகரே பாரு, முகரே சிம்ரனுக்கு குண்டிகளை கூட கூப்பிட மாட்டாங்க. வேலைக்கார முடியாது காசு கொடுத்தவங்க குண்டே விடுவேன். ஒரு அறியாதைய பசங்க என்னமா ஹீரோயின் சொன்னா நீங்க சிம்ரன் சொன்னா சிம்ரன் தான் சிம்ரன் வீட்ல வேலைக்கார முடியாது. அவனுக்கு தெரியவனா என்ன ஹீரோயின் அறிவுரை கொஞ்சமா இருக்கா? அதானே அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை கிட்ட அழகா பேச கத்துக்க. சரியா? இந்த லுக் அங்க விட்டுருக்கம்மா, ஒரு ஆம்பளை கிட்ட அழகா பேச கத்துக்க. சரியா? பெண்களுக்கு மரியாதை ஆம்பளை நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்தியா? பேசல ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு ஆண் வர்க்கம் இருக்கு. ஆம்பளை வயசுக்கு வந்து எவ்வளவு சடங்கு வச்சிருக்கேன் வச்சிருக்காளா? இல்ல, பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா நாங்க சடங்கு வைக்கிறோம். இது கூட பிரச்சனை இல்ல. உங்களை கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம். உனக்கு தான் வளகாப்பு போடுறாங்க, எங்களுக்கு யாராவது பித்தளை காப்பாற்ற மாட்டாங்களா? இல்ல, இது கூட பிரச்சனை இல்ல. உனக்கு புள்ள வந்தா எவ்வளவு பணம் தருது இந்த கவர்மெண்ட்? 18,000. உனக்கு புள்ள வந்தா இந்த கவர்மெண்ட் 18,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு மங்கு வாங்கி உங்களுக்கு 200 உங்களுக்கு கவர்மெண்ட் காசு தராங்க. 3000 தராங்க. 3000 மட்டுமா? அரிசி பருப்பு ஆப்பிள் 3000 எதுக்கு கொடுக்குறாங்க? குடும்ப கட்டு ஆபரேஷன் பண்ணா கொடுக்குறாங்க. ஆம்பளைக்கு 3000 பணம். ஆப்பிள் அறுத்துல கொடுக்குற ரத்தம் ஊற இதை புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஊராட்டி என்னடா? அங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்னடா? குடிச்சு ஒண்ணு கூட செல்படுக்க மாட்டீங்க. நீங்க இருக்கிறத செல்படுக்க முடியாம வந்திருக்கீங்க. உனக்கு எடுக்கறல அப்புறம் என்ன? ஏமா குடிகார நம்மள நீ கெட்டவங்கறியா? நான் சொல்றேன் குடிகார நல்லவங்கறேன். கெட்டவங்கற நான் சொல்றேமா, குடிகார கெட்டவங்க கிடையாது. இங்க எவ்வளவு வேலை பாருக்காங்க.
குடிகாரன் கெட்டவன் கிடையாதுமா. நம்ம ஊர் மலைஞ்சு வெளியில நான் சொல்லிட்டு போறேன். குடிகாரன் கெட்டவன் கிடையாது. குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பத்தியா, அவன் தான் கெட்டவன். குடிகாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிப்பா அரம்பல் பண்ணுவேன், போட்டு படுத்துருவேன். குடிக்காம அவன் குடி எப்படி கிடைக்கலாம், இவன் குடி எப்படி கிடைக்கலாம் தெரியாம பாரு, அவன் தான் கெட்டவன். குடிகாரனும் குழந்தை ஒண்ணுமா? நான் சொல்றேன், குடிகாரனும் குழந்தை ஒண்ணு இல்லங்கறியா? ஒரு பிறந்த குழந்தை எப்படி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இருக்கும், ஒரு கட்டிக்கு ஒரு கட்டி கூட போனா அப்புறம் நாங்கள பிடிச்சா கிடப்போம். இது கூட பிரச்சனைமா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்களை நீங்க குளிப்பாட்டி விட்டு இங்க கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சு விட்டு என் ஜுஞ்சு மணியை முடிச்சு அப்படின்னு சின்ன பிள்ளைல பிடிச்ச கும்பிடுறிய. இதே நாங்க தண்ணியை போட்டு கும்பல் நடக்கும் போது ஒரு நாளைக்கு கொஞ்சம் அவர்களை பவுடர் எடுத்து அடிச்சு விட்டு என் ஜுஞ்சு மணி பிடிச்ச ஒரு நாளைக்கு கும்பிட்டு பாருங்க, அபிஷேகம் பண்ணி அறுத்துருவேன். அறுத்துருவியா? உனக்கு அறுத்து பிடிக்காது வச்சுக்கமா? யாரும் ஏமா எவ்வளவு பெண்கள் இருக்க உட்காந்துருக்கு, யாராவது நாகரிகம் துணி போட்டு உட்காருக்காங்களா? இல்ல இல்ல, இதே ஒரு 20 வருஷம் எந்த உட்காந்து வெள்ள மாட்ட ஆயில எப்படிமா இருக்கும்? இந்த மாதிரி 16 முளை சேரன் ஒண்ணு இருக்கும், அந்த சேலையை வாங்கி 6 முளை தூக்கி சுருக்கி இந்த மாலை தூக்கி இப்படி போட்டு நெத்தி கலத்துக்கு ரவுண்டு பொட்டு வச்சு நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்க, ஆத்தா மகமாயி மாதிரி இருக்கு, கையெடுத்து கும்பிடலாம். இப்போ தான் பொம்பளை புள்ளிய வாரிய நகரத்துல நாயை விட்டு கடிக்க விட ஜெமண்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட், அந்த இந்த பேண்டை தூக்கி இங்க இருந்து இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டில இப்படிதான் காலை தூக்கி போட மாட்டாங்க, காலுக்கு பிடிச்சாம போறது, தூக்கி போட மாதிரி புரிட்டடிக்க விட்டு போயிடும். ஏறு ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு பின்னாடி டாப் தூக்கிறோம், பின்னாடி வருவேன் அக்கா கட்டி சிவப்புரா இந்த ஊர்ல இருந்து புதுக்கோட்டை ஒரு பஸ் போகுது, போற பஸ்ல புதுக்கோட்டை போட்டு போட்டு போகுது. போற பாப்பமா பார்க்க மாட்டோமா? போற இடத்துல பாப்பமா பார்க்க மாட்டோமா? செருப்பு ஒண்ணு இருக்குல்ல, பெண்கள் இருக்கு ஆண்கள் இருக்கு, எதுக்கு செருப்பு போடுறா சொல்லு? முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு பொடிக்குதாம இருக்கு செருப்பு போடுறாங்க, அதுக்கு தான் செருப்பு போடுறாங்க. ஆனா இப்ப உள்ள பெண்கள் தான் அப்படி செருப்பு போறீங்க. இப்ப உள்ள பொண்ணு வெளியே செருப்பு போறீங்க. இந்த குண்டியல திரும்புவே உன்னை மாதிரி குண்டியல அப்படி ஈழ்ச்சி வச்ச செருப்பான் இப்படி இருக்கும். எனக்கு தான் பிரச்சனை, அந்த செருப்பு போடுச்சு வச்சுக்க அவங்க நடக்கிறது. ஆனா அந்த பிள்ளைகளோட உடம்பு சூப்பரா இருக்கு, எனக்கு சூப்பரா இருக்கு. இது கூட பரவாயில்ல. நைட் பொம்பளை பிள்ளைய அந்த நைட்டிய பொம்பளை பிள்ளை எதுக்கு போடணும்? நைட்ல போட்டா தான் அதுக்கு பேர் நைட்டி. பகல்ல போறீங்க பகட்டியா? அந்த நைட்டி போடுற தப்பு இல்ல, அந்த நைட்டிய போடுற பொம்பளை பிள்ளை இந்த துண்டு எப்படி எடுத்து இந்த லாக்கரையும் இந்த லாக்கரையும் மறைச்சு போடுறதா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி தூரப்பட்டு கோயில் மாடல் மாதிரி எப்படி திங்கு திங்கு தங்கு குதிக்கும் கொல்ல போறேன். திங்கு திங்கு ஆடி வச்சுக்க கோயில் மாடு வர மாதிரி ஆம்பளை என்ன வேணாலும் சரிமா, ஆம்பளைங்க பொம்பளை எப்பயுமே வர முடியாது. யார் சொன்னா பொம்பளை ஆம்பளை வரவே முடியாது? இவ்வளவு பேசுறியே, நான் சைக்கிள் ஓட்டுவேன். இங்க பாரு இவ்வளவு வாய்க்கு பேசுறீங்க, முகக்கடை பத்தி சொன்னா முகக்கடை பண்ணல. சரி பேசுடி மூத்திரம் குடிக்கிற அந்த மாதிரி இருக்கு. மூத்திரம் எதுக்கு நம்ம கருவுடி குடிக்குது? சென்னையாக இருக்கு. நீ கொடுத்த இங்க பாரு, இவரும் பொம்பளை பத்தி பேசுறீங்கல்ல, நீ பொம்பளை கூட வேணும் என்ன பண்ணிருக்க? அதான்மா ஓபன் மாட்டிட்டு வந்து அவசரத்துக்கு பாரு, இது தூக்கி மாட்டணும்னா அந்த கழுத்துக்கு போயிடும். வேற ஒண்ணு இத மாட்டணும், கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு, அதுக்கு தான் மாட்டிட்டு இல்ல ஆளுங்க பண்ணணும். அம்மா நான் என்ன வேணாலும் பொம்பளை வேணாலும் பண்ண முடியாது. நான் சைக்கிள் ஓட்டுவேன், நான் சைக்கிள் ஓட்டுவேன், நான் கார் ஓட்டுவேன், நான் பைக் ஓட்டுவேன், நான் பைக் ஓட்டுவேன். 5 பொம்பளைய வச்சு நான் ஓட்டுவேன், 5 ஆம்பளை வச்சு பாத்து இவ போறணும் மசில கூட ஒரு போறா. அம்மா நான் 5 பொம்பளைய வச்சு ஓட்டுனேன் வெச்சி எங்க அப்பா ஒயின் ஷாப்ல போய் பேசுவாரு. என்ன பேசுவாரு? என் மகன் சிங்கம்டா 5 பொம்பளைய வச்சிருக்கான்டா, மனுஷனே மனுஷன் ஓவியமான ஆளுடா புள்ள. நீங்க அப்பா ஒயின் ஷாப்ல பேசுவாரு. இதே நீ 5 ஆம்பளைய வச்சிருந்து உங்க அப்பா போய் டீ கடையில போட்டுக்கிட்டு என் மக பெரிய சிங்கிடா 5 பேரை வச்சிருக்கான்னு சொல்லி பாரு. 5 பேரை தப்பா சொல்றேன். அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் நான் தான் வச்சு பாத்து இதெல்லாம் வச்சுக்கிற நீ அத்தாடி அந்த மாதிரி. அம்மா அப்படி முழுசா சொல்லி லூசு அம்மா உனக்கு யாருமா சாக்கெட் வச்சது? சாக்கெட் என்னமா சாக்கெட் வச்சிருக்கேன்? இந்த சாக்கெட் மட்டும் என்ன கொடுத்து வச்சிருக்கேன், சூப்பரா வச்சிருப்பேன். உனக்கு இந்தியா மாடல் வேணுமா கேரளா மாடல் வேணுமா? கேரளா மாடல் பார்த்ததே இல்ல. கேரளா மாடல் முதல்ல உனக்கு இந்தியா மாடல் காட்டுறேன், பிடிச்சிருக்கான்னு பாரு. இதே இந்தியா மாடல் கேட்டியா? ஆனா சிம்மி சொல்ல சிம்மி சொல்ல இது வேற என்னமா? இதான் போன மாசம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது ராணிமலை சந்தையில போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சட்டி 150 ரூபா, சட்டி 150 ரூபான்னு. நானும் போய் 2 சட்டி வாங்கிட்டேன். இது நீதான் கொடுத்தியா அவளுக்கு? அம்மா சத்தியா பாத்தீங்க எப்படி? அம்மா இதுல பெரிய அதிசயமா அடங்கிருக்குமா? இதுல செல்போன் வைக்கலாம், இதுல மணி பர்ஸ் வைக்கலாம், நடுவுல ஓட்டு இருக்கு தெரியுமா? இதுல வந்து சூச்சு போற மிஷின் வெளியில வரும். அம்மா இதுல இன்னொரு அதிசயம் அடங்கிருக்குமா?
இதுல வந்து செல்போன் வைக்கலாம். சரி. இதுல மணி பர்ஸ் வைக்கலாம். நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு தெரியுமா? இதுல வந்து மணி பர்ஸ் போடுறது எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி இருக்கு மல்லிகை கொடுத்து பொண்ணு வச்சுக்க. மல்லிகை கடைக்கு அங்க அருமையான சாமா வாங்கலாம். இதுல கொஞ்சம் புழுங்க அரிசி, இதுல கொஞ்சம் பச்சை அரிசி, இடையில ஆயில் கேன் தொங்க விடலாம். ஆமாமா. இதா கேரளால பாத்திருக்கியா? கேரளால பிள்ளைல அப்படித்தான் வரும். இதுல கொஞ்சம் துணி இருக்கும். இந்த இருக்குல்ல இதுல கொஞ்சம் துணி பீச் ஓரமா படுத்தா உட்கார்ந்து நடந்து பாத்தீங்க. இல்ல செக்ஸ் போட போஸ்ட் மாதிரி ஒருவேளை அந்த கம்பெனியா இருப்பானோ. யார் அம்மா நீ என்ன பண்றீங்க? வியாபாரம் எழுந்த பழம் எழுந்த பழம் இது சின்ன பழம் அப்புறம் நல்லா இருக்குது படம் ஆக மாட்டேன். நீ எப்படி பண்ணி கோத்துருவியாப்பா? என்ன பண்றீங்க? இருமா வரவேற்கு என்ன பண்றீங்க? கோத்துட்டு போவ அம்மா என்ன பண்றேன்னு சொன்னீங்க? என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இறந்த பழம். உங்க பழம் இறந்த பழம். என் பழம் என்ன தெரியுமா? என் ஊர் அறந்தாங்கி பக்கத்துல. சரி. கடல் பக்கத்துல நம்ம ஊரு. என்ன ஊரு? என் பழத்துக்கு பேர் தெரியுமா? கடப்பாறை விரியே. போய் சொன்னாங்க. ஆமாமா. இதே பழத்துக்கு கடப்பாறை விரியே பேர் வச்சிருக்காங்க. இதே பெட்டி. பெட்டிக்காரருக்கு என்ன பழம்? கடப்பாறை விரியே வச்சிருக்காங்க. பெட்டிக்காரருக்கு என்ன பழம் தெரியுமா? அது இருதல முனியே. எப்போ படம் எடுக்கணும்னே தெரியாது ரெண்டு பக்கத்துல. இது முருகக்காரருக்கு தெரியுமா? அது கண்டம் கருவல அந்த கண்டம் போட்டுச்சுன்னா சோழியை முடிக்காம விடாது. ஒரே தந்தி இதே ஆடவனுக்கு வச்சுக்க தெரியுமா? அது ஊது சொல்லிட்டேன் சங்கத்திலேயே ஊதிக்கிட்டே கிடக்கும். ஊதிக்கிட்டே தான் கிடக்கும். இதே எங்க அப்பா என்ன தெரியுமா? அது ஓலைப்பாம்பு. ஓலையில கூட ஒண்ணு கிடைக்காது. நீங்க வியாபாரம் பாக்குறீங்க, நான் வியாபாரம் பாக்குறேன். சேர்ந்து வியாபாரம் பார்ப்போமா? நீங்க எங்க போட்டுருக்கு தாவணி? அப்படியா? ஏன் போய் அப்படி படம் மாட்டீங்களோட வேற மாதிரி உன் பல்வரிசை ஒத்துச்சரோ உன் கொள்ளையில தென்னை மரம் உன் பல்வரிசை ஒத்துச்சரோ கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை ஒத்துச்சரோ சோடி நாம சேர்ந்தோம்னா கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை ஒத்துச்சரோ கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை ஒத்துச்சரோ சோடி நாம சேர்ந்தோம்னா கோடி சேர பார்க்க போறோம். கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை ஒத்துச்சரோ எனக்கு ஒண்ணு முடிச்ச பாருமா. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு. உன்னை பொருளாம விட மாட்டேன். அது மட்டும் தெரியுது நல்லா. அந்த பாட்டு ஒண்ணு பிடிக்கலையா? பாத்துக்க புதுசு நாக்கு தண்ணி புதுசா பாட்டு பாரு கேக்குறியா? புது பாட்டு. அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்கூரு எங்கூரு மத்தாரமே அந்த மலர் கொடி மத்தாரமே எங்கூரு எங்கூரு மத்தாரமே எனக்கு முன்னமா ஏமா சொல்றா? புது பாட்டு மாதிரி இந்த பாட்டு நல்லா கேளு. அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்கூரு எங்கூரு மத்தாரமே அந்த மலர் கொடி மத்தாரமே எங்கூரு எங்கூரு மத்தாரமே கிறுக்கு புள்ளமா லூசு புள்ளமா முட்டா புள்ளமா அப்படிதான் அந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு போடவா? ஓன்னு கேட்க எப்படி சொன்னா சொன்னா கிறுக்கு கிறுக்கு புள்ளமா லூசு புள்ளமா நீ என்ன அந்த பிள்ளைக்கு இல்லா புள்ளாம சொல்லி கொடுத்தா அப்படியே கெடுத்துக்கிட்டு இருக்கிறார் மட்டும் நல்லா ஐயா நான் கெடுக்கல நல்லா சொல்லு. யூடியூப் நல்லா இருக்கு விடுங்க சொன்னேன். இவன் தான் கெடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த பிள்ளைய. என் தங்கச்சியே நாய்க்கட்சி சேர்ப்பா அந்த நாய அடிக்க போனேப்பா. இது சொரிநாயா அது பெருநாயா இது சொரிநாயா அது இது முடிக்கலையா? இன்னொரு பாட்டு போடவா? ரத்த பதிப்பு மாம நடக்கு ரத்த பதிப்பு மைக்க ஊதி அவனோட இதெல்லாம் புது பாட்டா? இது முடிக்க இன்னொரு பாட்டு பாரு. இதுக்குல நினைச்சு பார்த்தோம். இதுக்கு இந்த பாட்டு எல்லாம் வாசிக்க வேண்டியது. அண்ணே இந்த பாட்டு நீங்க வாசிக்க வேணாம். என் செல்ல முடியாது பாக்கணும். என் செல்ல முடிய உருளையா பாத்தீங்களா? கோரஸ் வலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா என்ன மசனுக்கு போது
எவ்வளவு வேமத்துல நக்கா சூத்தி இந்த பாட்டு மறுபடியும் நக்கும்பாங்க நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசா மேல விளைச்சு பாசம் நிழலும் பின்னாடி போகும் ஓடப்போ என்னோட சேர்ந்து வாழும் நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசா மேல விளைச்சு பாசம் நிழலும் பின்னாடி போகும் ஓடப்போ என்னோட சேர்ந்து வாழும் நெசமா அது நெசமா அது நெசமா நீ எனக்காக எனக்காக பிறந்தவன் நான் உனக்காக வளர்ந்தவே மாங்கல்ய தந்து நானே மாப்பிள்ளையா வந்தேன் நான் மன முடிப்பேன் கேட்க மன முடிப்பேன் கட்டி முடிப்பேன் கட்டி முடிப்பேன் கண்ண முடிப்பேன் கட்டி முடிப்பேன் வெள்ளிமணிக்கு நெத்தில ஓட்டு அடிச்சோட வெள்ளிமணிக்கு நெத்தில மெல்ல மெல்ல சந்தனந்தா சந்தனத்தை பூசிக்கொள்ள மெல்ல மெல்ல வந்தனந்தா அது ஏன் அழகாய அள்ளி பண்ண போற அழகாகத்தா அள்ளி பண்ண தெளிவாகத்தா வெள்ளிமணிக்கு நெத்தில மெல்ல மெல்ல சந்தனந்தா சந்தனத்தை பூசிக்கொள்ள மெல்ல மெல்ல வந்தனந்தா இந்த மனசு என்ன பாவப்படுத்தடி சொன்ன சொல்லு சுருக்கினடி கொஞ்சம் சாய் வாரிசு எது அண்ணே சின்ன உதவி பண்ணீங்களா இனிமேதான் முழுக்க எல்லாம் தூக்கிட்டு அப்படி போயிருக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு ஆமா நீ வேணா அந்த கபாக வேணாம் பாடி கேட்க ரெட்டபல்ல நாலாக ரெட்டபல்ல பாடி கேட்க ரெட்டபல்ல நாலாக ரெட்டபல்ல அலிபல பள்ளி வந்தவள்ளி ஒன்பதில காலையில சொல்லிட்டு பாடி 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 கேட்க ரெட்டபல்ல நாலாக ரெட்டபல்ல நாளே நாலு போடணும் தனித்தனியா ஓட்டணும் முத போடு ஏன் போடு ரெண்டாவது போடு அந்த புள்ள போடு மூணாவது நீங்க ஏதாவது கிளவி வச்சு அதை போய் போடுங்க எதுக்கு அப்படிலாம் இல்ல வேணாம் ஏற்கனவே நிறைய வாங்கிட்டேன் அண்ணே 2 பேருக்கு போட்டி போன வருஷம் இந்த போட்டி போட்டேன் யார ஒரு பிள்ளை போட்டி போட்டு ஒரு டான்ஸோட ஆடுனேன் சண்டையில உணவு இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை எள்ளு போட்டு அடிக்க மாட்டேன்னு யாரு கோகிலா இன்னைக்கு போட்டி போடுறேன் இந்த போட்டியில நான் ஜெயிக்கிறது சொல்ல ஒரு வாட்டி கை தட்டுக்க பாப்போம் 1 2 3 டெபாசிட்டே காணோம் நல்லா கை தட்டுக்காதா அந்த புள்ள ஜெயிக்குமா இப்ப பாட்டுங்க எங்க அந்த புள்ள ஜெயிக்கணும் சொல்றாங்க கை தட்டு பாப்போம் அப்பா அந்த ஒரு அண்ணன் நீ அந்த புள்ள கம்பெனி நினைக்கிறேன் சொட்டா அவங்க உனக்கு 5,000 பேர் அதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க ஆமா ஆக மொத்தம் வந்துட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப வந்திருக்காங்க 400 பேர் மேல இருக்காங்க அதான் கை தட்ட போய் 2 பேர் மேல சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகம் இது ரெண்டுமே ஆடுமாடா அதனால புடிங்க சகபடிரே உனத்தரகி நல்ல சலையாலே உனத்தரகி முகத்தரகி
சிரிக்காதே மெருக்காதே என்ன கொஞ்சம் முறைக்காதே போகாதே அங்க போகாதே என்ன விட்டு போகாதே சகப்பொண்ணிலே உதகலகி உதகலகி செலகாதே உதகலகி உதகலகி சிரிக்காதே மெருக்காதே என்ன கொஞ்சம் முறைக்காதே போகாதே நீங்க போகாதே என்ன விட்டு போகாதே சகப்பொண்ணிலே உதகலகி உதகலகி யாராவது கிட்ட புரி உண்டு போட்டு உங்களுக்கு புரி உண்டு தேவைப்படுது மாமா 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 நான் சந்தோஷமா இருப்பேன் உயிருக்கு எனக்கு உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கணும் நான் சந்தோஷமா இருப்பேன் உயிருக்கு எனக்கு உல்லாசமா இருப்பேன் அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது வெள்ளி பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது நீ போற நீ எப்ப வர போற அந்த பாண்டாடி முத்த தர போற அதே மாதிரி செய்ய மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது
பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் கையை தட்டி உற்சாகம் பண்ணாதான் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கை தட்டுங்கண்ணே. இல்ல செய்வன குழாவில் இருக்கு நினைக்கிறேன். ஒரு ஆளை கை தட்டல, கை தட்டிடாதீங்க, கை தேஞ்சு போயிடும். மாயத்தானே நீ நானே பாடுறே, அடி ராம நீ போட்டு ஏனோ வாடுறே, அடி ஆட்டே ஆட்டே ஆடி மாத்த காட்டே எவனச மாட்டி போட்ட வல்லாக்கே வல்லாக்கே, இந்த வருஷம் வல்லாக்கே அடுத்த வருஷம் குப்புறக்கு அதுக்கு படிக்க வச்சு மாயத்தானே நீ நானே பாடுறே, ராம நீ போட்டு ஏனோ வாடுறே, மாயத்தானே நீ நானே பாடுறே, ராம நீ போட்டு நானே வாடுறே. சம்பளத்தை வாங்குறவங்க கொட்ட ரெண்டும் கழுத்துக்கு வாய் வழியா சுத்திடணும் வந்துடும் நினைக்கிற சீக்கிரமா வேஸ்டா போய் பாக்குறேன். என்ன பண்ண போறேனோ அன்னே சின்ன எது செய்ய போறேனோ அன்னே சின்ன. பாவம் கட்டிக்கிற மூளைக்கு நாக்கு தப்பு. நீ நல்லா விரிமா தொழில மறைக்க கூடாது. ஏன் நீ விரிக்காத மாதிரி சொல்ல விரிச்ச ரெண்டு பேரும் விரிஞ்சு போட்டுருக்காங்க. அதனால நல்லா விரிச்சு ஆடு. குளிக்க வச்ச கொக்க கொள்ள போல் சாயங்கால வேல் பொங்கி வந்தால் வாங்கி குடி. யார் வேணாம்னா ஊத்தி விட்டு ஆட்டுங்க பாட்டா எல்லாம் தமிழ் தான் பாத்தீங்களா? குளிக்க வச்ச கொக்க கொள்ள போல் சாயங்கால வேல் பொங்கி வந்தால் இந்த புள்ள எப்படி பண்ணுச்சோ அது மாதிரி ஆடி பண்றேன். எங்க பாப்போம். தேமொழி பூங்கொடி வாரி போச்சு ஓங்கொடி, தேமொழி பூங்கொடி.
நல்ல பாட்டா ரஞ்சிதமே என்ன பேர் போட்டுருக்கு உரிமையாரு ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே 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 மனச கலக்கி ரஞ்சிதமே ரஞ்சிதமே கொஞ்சமே கொஞ்சமே ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே அன்பு செல்வண்டு போடு மச்சான பாரடி மச்சமுள்ளாரடி எடுத்து தங்கம் நீ தவிக்குது தவிக்குது என்னடா இந்த தூண்டில மாட்ட வீடு மாதிரி என்ன தண்ணீர் எதுக்கு மாலை போடுற தூக்கு தூக்குமா பன்னெண்டு தூக்குமா இல்ல தூக்கு அவர் ஊற்றி
பாரு நீ யோசிச்சுதான் கருத்து தூக்குன என்னது அது கொஞ்சம் கூட யோசிக்காம கருத்து தூக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்துக்க இதோட வெயிட் எல்லாம் கடிச்சு தூக்கி அர்த்தம் அது ஒரே கட்டிதான் அதனால கை தட்டி அனைத்து நூலும் நன்றி இருவரையும் பாராட்டி கை தட்டிய அனைத்து நூலும் நன்றி நன்றி வந்து வணக்கம் நல்லா இருங்க நல்லா பாருங்க நல்லா தண்ணியை ஊற்றிருக்கீங்க வளர்த்து கேட்டனால நல்லா இருங்க நல்லா பண்ணி உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல் காதல் என்னங்க காதல் காதல் என்ன தெரியுமா காதலிச்சு கல்யாணம் பண்ணி தப்பி தெரியல செத்து போயிருந்து வச்சுக்க நீ என்னமா பண்ணுவ அப்பவே ஜோசியக்காரன் சொன்ன சனியை எங்க வேணாலும் விடாது கூடவே தாண்டா வரும்னா ஏமா அப்ப அதை பார்த்து சனியை பார்த்து அப்படி நான் சொல்லுவேன் நாங்க கற்பனை விட்டோம்னா அந்த கூட யூஸ் ஆகாம போயிடும் அம்மா லப்பருக்கும் பிளவருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் ஒரு சின்ன வித்தியாசம் தான் பிளவர் ரொம்ப நாள் கையில வச்சிருந்தா என்ன ஆகும் பாடிடும் அதே மாதிரி ரொம்ப நாள் பிளவரை கையில வச்சிருந்தா ஓடிடும் சீக்கிரம் முடிச்ச போடும் அதனால என்னோட காதல் எப்படி காதல் தெரியுமா ஹலோ ஹலோ சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா சென்ற நடிக்க முகுதியின் மின்னல் அது நீரவேற்றி வைக்க போல சொக்குகின்ற வைக்கம் அந்த வண்ண கோலம் ஒன்று போல உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சென்று ரசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்னல் அடிக்க முகுதியின் மின்னல் அது நீரவேற்றி வைக்க போல சொக்குகின்ற வைக்கம் அந்த வண்ண கோலம் ஒன்று போல உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சென்று ரசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்னல் அடிக்க முகத்தையும் மின்னல் அது நீரவேற்றி வைத்து போல சொக்குகின்ற வைக்கும் அந்த வண்ண கோலம் ஒன்று போல உன்னை நான் நிமிடம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா சென்றல் அடிக்க. உங்களோட எனக்கு காதல் வந்துட்டு எங்க சொல்லுங்க என்னுடைய காதல் செலவா வீரா
கைதட்டு. ஏமா ஏன் உனக்கு கோபப்படுற கோபமா பேசு. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சும்மா எடுவிட்டு போய் ஏமா எவ்வளவு கோபப்படுற? ஏன் அவன் வெக்கப்பட முடியும் சொல்லிருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையா இங்க பாரு, உனக்கு பொம்பளை பிள்ளை ஒழுங்கா கட்டி பிடிக்க தெரியல. இப்ப நான் கட்டி பிடிச்சது இல்லையா? ஒழுங்கா கட்டி பிடிக்கல தான் திட்டியா? அண்ணே ஒழுங்கா கட்டி பிடிக்கா மறுபடியும் வாசிக்க வந்து. ஆமா முதல்ல ஒழுங்கா இந்த பால் ஓய்டு இருமா அது மறுபடியும் வாசிக்க வரேன். இது நோ பால். உனக்கு கட்டி பிடிக்க தெரியலடா. பெரிய பிடிக்காது நான் இல்ல வேணாம். நீங்க கட்டியா பிடிச்சிருவீங்க. ஏது நீங்க கட்டியா பிடிச்சிருந்தா இப்படிதான் செய்யணும்னு நீ செஞ்சிருவீங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க செய்ய இன்னும் ஒரு வாட்டி இப்பதான் கட்டி பிடிப்பா. அப்பதான் உலக அந்த புள்ள ஏமாத்து முதல்ல கட்டி பிடிப்பேன். நான் ஒழுங்கா கட்டி ஏமாத்தலாமா? இப்ப நான் சொல்றேன். இங்க பாரு அவன் சரியா நினைக்கலாம். இங்க போங்க. நான் நாளா சொல்றேன். நீ கட்டி பிடிப்பா. சரிம்மா நான் ஒழுங்கா கட்டி பிடிக்கல. நான் நாளா சொன்ன நீ கட்டி பிடிப்போம். நான் வந்து கட்டி பிடிப்பேன். இல்ல ஆம்பளை வரா. ஏமா நான் நாளா சொல்றேன்டா. சரி முதல்ல யார் நீங்க? சும்மா ஏற்கனவே உனக்கு அவுத்த மாதிரி இருக்கு. இழுத்து மூடு முதல்ல. அதுவே மணி ஆடிட்டு கிடக்கு. ஆலய மாதிரி ஓசை மாதிரி. இந்த